ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து திருச்செந்தூர் vlog பார்க்க போகிறோம். இது வந்து கண்டினியூவாக 3 வருஷம் கண்டினியூவாக போயிட்டுருக்கோம். இன்றைக்கி வந்து 6th அன்னைக்கு ஹப்பியோட பர்த்டே. ஸோ இதனால் ஒரு 3 இயர்ஸ் கண்டினியூவாக வரா மாதிரி ஒரு பிளான். வந்து வந்தே பாரத் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணியிருந்தோம். இந்த ட்ரெயினோட எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும். கொஞ்சம் ரேட் வந்து நார்மல் ட்ரெயினை விட இந்த ட்ரெயினில் கொஞ்சம் காஸ்ட்லி தான். அதாவது பெர் ஹெட் 2K வரைக்கும் வரும். அப்புறம் உள்ளேயே வந்து ஃபுட் எல்லாமே கொடுத்துருவாங்க. நீங்கள் ஏறுற டைமை பொறுத்து உங்களுக்கு வந்து ஃபுட், ஈவினிங் ஸ்நாக்ஸ், டின்னர் எல்லாமே வந்து அவங்களே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. ரொம்ப ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்தது. அதே மாதிரி 6 to 7 ஹவர்ஸ்லேயே நமக்கு ரீச் ஆகிட்டோம். திருநெல்வேலி ரீச் ஆகிட்டோம். திருநெல்வேலியிலேருந்து ஒரு கேப் புக் பண்ணி அங்கேருந்து நெல்லையப்பர் கோவிலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே திருநெல்வேலியும் அப்படியே பார்த்துட்டே திருச்செந்தூருக்கு ரீச் ஆகிட்டோம். அன்னைக்கு மதியானமே ரீச் பண்ணிவிட்டு ஈவினிங் 6 o'clockலாம் சாமியை பார்க்கணுன்னு ஒரு ஐடியா இருந்தது. எப்போவுமே மார்னிங்கில் தான் பார்த்துருக்கோம், ஈவினிங் பார்க்கல. ஸோ அதனால் இந்த பிளானில் நாங்கள் இந்த ட்ரிப்பை வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த ட்ரிப் ரொம்ப ஹாயாக சூப்பராக இருந்தது. எல்லாருமே திருச்செந்தூர் கோவிலுக்கு கண்டிப்பாக ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்கள். ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ அன்னைக்கு போயிட்டு அதே மாதிரி ரூம், ஹோட்டல் அதை பற்றியும் நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஹோட்டல்ஸ்லாம் வந்து ரொம்பவே காஸ்ட்லியாக இருக்கும் பர் நைட்டு. ஸோ கொஞ்சம் ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை ரெசிடென்சின்னு சொல்லி ஒரு ஹோட்டல் இருந்தது. ஸோ அங்கே வந்து நம்மளுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு காஸ்ட்டு தான். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஒரே ஒரு நைட் தான் ஸ்டே பண்ண போகிறோம், ஜஸ்ட் நம்ம ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்காக மட்டும்தான். ஸோ அதனால் இந்த மாதிரி பார்த்து நீங்கள் ரூம் புக் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அடுத்து இதுதாங்க திருச்செந்தூர் கோயில், முருகர் கோயிலுடைய கோபுரம். நம்ம போகும்போதே ஃபஸ்ட்டு நமக்கு இந்த கோபுரம் தான் தெரியும். அவ்வளோ அழகான கோபுரம். அப்படியே யானையெல்லாம் பார்த்துட்டு, கண்டிப்பாக முருகர் கோயில், சென்னையில் கோவில்னாவே யானை கண்டிப்பாக இருக்கும். அழகான ஒரு குட்டி யானை இருந்தது. யானையை பார்த்தோம். கிட்ட போய் ஆசீர்வாதம்லாம் வாங்க முடியல. ஏன்னா திருச்செந்தூர் கோயிலில் ஒரு இன்சிடெண்ட் வந்து கேள்விப்பட்டிருந்தோம், நியூஸ்லேயும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது காரணமாக யாரையுமே பக்தர்களை யானைக்கிட்ட அலோவ் பண்ணலை. தூரமாக இருந்து ஜூவில் பார்க்குற மாதிரி தான் பார்த்துட்டு வந்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து உள்ளே போனோடனே கூட்டமே ரொம்ப கம்மியாக இருந்தது. அழகான தரிசனம். அதே மாதிரி முருகர் வந்து ராஜ அலங்காரத்தில் இருந்தார். ஸோ பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் நாங்கள் சேம் அகைன் கேப் புக் பண்ணி நாங்கள் திரும்பவும் திருநெல்வேலிக்கு வந்துட்டோம். அந்த திருநெல்வேலியில் இப்படி பார்த்துட்டே போகும்போது தாமிரபரணி ஆறு அதெல்லாம் பார்த்தோம். அதாவது அந்த பிரிட்ஜ் ஏறி இறங்குற இடத்துல வந்து திருநெல்வேலியில் தாமிரபரணி ஆறு தான் ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு விஷயம். ஆனால் தண்ணிலாம் இல்லைங்க, ஃபுல்லாக ட்ரையாக இருக்குது. அப்புறம் ரிட்டன் வந்து நாங்கள் திருநெல்வேலி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். சேம் அதே வந்தே பாரத் தான். ஸோ திரும்பவும் அதில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. இந்த வெயில் கிளைமேட்டில், இந்த மாதிரி ஒரு நெருப்பாக கொதிக்கிற இந்த மாதிரி ஒரு கிளைமேட்டில் வந்து வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நல்லா ஒரு கூலாக, அழகாக, ரொம்ப டயர்டு இல்லாமல் ஒரு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற மாதிரியே தான் இருந்தது. ஸோ நல்ல ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க நான் சொல்வேன். கொஞ்சம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா நார்மல் ட்ரெயின்லாம் ட்ராவல் பண்ண முடியாது இந்த ஒரு வெக்கேஷனுக்கு. ஸோ ஒரு சூப்பரான நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். எந்த ஒரு டயர்டும் இல்லாமல் 3 days சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இந்த vlog வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி திருச்செந்தூர் பற்றி, இந்த ட்ராவல் பற்றினா ஃபுல் டீட்டெயில்ஸ் வேறு எதுவும் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃப்யூச்சர் வீடியோவில் போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் போகிற மாதிரி தான் வரும். இல்லை ஸ்டாப் ஆகிடுச்சு. கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே. அடுத்து வந்து இந்த ட்ரெயினில் வந்து மொத்தமாக 14 கோச்சஸ் தான் இருக்குது. ஸோ இதில் வந்து எங்களுக்கு C3 எங்களுக்கு வந்தது, ரொம்ப பின்னாடி இருக்கும். அதே மாதிரி மொத்தமே கோச் வந்து 13 to 14 கோச் மட்டும்தான். பாருங்கள், இந்த மாதிரி தான் செப்பரேட்டாக இருக்கும். ஒரு சைடில் வந்து 3 seated இருக்கும் அண்டு இன்னொரு சைடு வந்து 2 seated தான் இருக்கும். நாங்கள் ஈவினிங் 3:30க்கு தான் எங்களோட டிபார்ச்சர் டைம். ஸோ அதனால் ஈவினிங் ஸ்நாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸ்நாக்ஸ் வந்து பாப்கார்ன் அண்டு நம்கின் மாதிரி ஒரு முறுக்கு, அண்ட் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்டி ஜூஸ்,
அண்ட் ஒரு வடை, ஒரு மசாலா வடை ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா ஒரு க்ரன்ச்சியான மசாலா வடை. அண்ட் பாப்கார்ன் 2-3 பேக்கெட் கொடுத்துருந்தாங்க வித் டீ ஆர் காஃபி. ஹாட் வாட்டர் கொடுத்துருவாங்க அண்ட் பவுடர், மிக்ஸ் பவுடர் எல்லாம் கொடுத்துருவாங்க. நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி நல்ல சூடான ஹாட் வாட்டர் தான் கொடுப்பாங்க. காஃபியோ டீவியோ அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். ஸோ அந்த மாதிரி கொடுப்பாங்க. நல்லா இருந்ததுங்க. இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடும்போது நமக்கு ஒரு ஜஸ்ட் அது ஒரு டைம் பாஸ் ஆகிடும். ஸோ நல்ல ஒரு சர்வே. ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ராவல் பண்ணி பாருங்கள். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் ஃபன்னாக வித் ஃபேமிலி. ஓகே.